திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக கருத்து பரவிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், நம்மிடம் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் இன்னும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்றும், நாம் கொடியேற்றும் போதுதான் உரிய அனுமதி வாங்கினீர்களா என அதிகாரிகள் சட்டம் பேசுவார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக நாம் வலிமை பெறப்போகும் போதுதான் அதிகார வர்க்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும் என்றார். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறதுல நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருமாவளவன் பேச்சை கொள்கை கூட்டணி என்று சொல்லும் முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார் என்றும், வேங்கை வயல் கள்ளச்சாராய விவகாரங்களில் திமுகவை எதிர்த்து அவரால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றும் கூறினார். அவருக்கு கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும் தேவையே இல்லை. அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இதனிடையே திமுக கூட்டணியில் விரிசல் விழும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஆசையில்தான் மண் விழும் என்று பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்தி மொழியை திணிக்க முடியாது என்று மிரட்டினால் அன்றி நடுங்கே கூழை கும்பிடு போடுவதற்கு அதிமுக என நினைத்தீர்களா என்றும் தான் பேசிய வீடியோவை பதிவிட்டுள்ளார். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது கூட்டணி பேரம் எதுவும் பேசவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்க சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில இருந்தா கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். அதெல்லாம் யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம். மற்ற நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் பேசுவோம், போராடுவோம்.